Good morning, everybody. Welcome to the live market analysis. I'm TR Arulrajan from ECTRA. So, நம்ம Nifty and Bank Nifty ரெண்டுலையுமே வந்து futures and options trading opportunities explore பண்றோம். In the name of LMA live market analysis, Nifty, Bank Nifty ரெண்டையுமே வந்து Monday to Friday analyze பண்றோம். Objective clear trade plan for long and short in futures. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்றோம். அப்புறம் clear risk management, then consolidation of the result of every day. அதே மாதிரி நம்மளுடைய ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஒவ்வொரு மண்டேவும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ரூல் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்கும் நம்ம தனித்தனியாக அந்த ரூலை வச்சுக்கணும். 2 ட்ரேட் ஒரு நாளைக்கு அதுக்கு மேல பண்ண வேணாம். மொத்தமாவே வந்து 1500 ரூபாய் ரிஸ்க். சாதாரணமா 30 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது அதுல நம்ம 750 ரூபா பிளஸ் 750 ரூபா அப்படின்னு பேசுறோம். அப்புறம் 1500 3000 ரூபாய் இதான் நம்மளுடைய லிமிட்டா வச்சுக்கணும். ரிவார்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே ப்ராஃபிட் இருந்தா கூட யூ கேன் ஸ்டாப் ஃபார் த டே. ஏன்னா கன்சிஸ்டன்டா நீங்க ப்ராஃபிட் பண்ணணும் எவ்ரிடே அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் ரெகுலரா பண்ணணும். அதே மாதிரி 2 ட்ரேட் தொடர்ந்து ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனாலும் யூ ஷுட் ஸ்டாப் ட்ரேடிங் ஃபார் த டே. தென் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம என்ட்ரி ஏரியா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுல என்ட்ரி பண்ண பிறகு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயும் என்ட்ரி கொடுத்த பிறகு நமக்கு பெருசா மூவ் ஆகல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் எக்ஸிட் வித் ஸ்மால் ப்ராஃபிட் ஆர் பிரேக் ஈவன் ஆர் ஸ்மால் லாஸ் ஆல்சோ. அப்புறம் இல்ல சார் நான் ஹோல்ட் பண்ண தயார் அப்படின்னா ஸ்டிக் டு த ஸ்டாப் லாஸ் அண்ட் யூ கேன் ட்ரைல் த ஸ்டாப் லாஸ். பிரைஸ் வந்து நம்ம கொடுத்த லெவல் கிட்ட வந்துட்டு என்ட்ரி கொடுக்காம போயிடுச்சு, ட்ரிகர் ஆகல அப்படின்னா அடுத்த முறை அதை என்ட்ரி எடுக்க வேண்டாம். ஃப்ரெஷ் ட்ரேட் அப்படின்றத 3 o'clock மேல பண்ண வேணாம். மேபி 2:45 இருந்தா கூட அதை எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இப்ப சார்ட்டுக்குள்ள போயிடலாம் நேரடியா. அண்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி நிஃப்டியோட கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் நான் எடுக்கிறேன். வி வில் டிஸ்கஸ் அபவுட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நவ் ஐ எம் ஷேரிங் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ ஓவரால் சினாரியோ என்ன அப்படின்றதையும் முதல்ல பார்த்துடலாம். ஸோ த பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றது இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு நீண்ட காலமா இறங்குறது கொஞ்சம் நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதை நான் வீக்லியில பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அதனுடைய சிச்சுவேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மேல ஏற ஏற ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரை கிரியேட் பண்ணிடுச்சு. அது இப்போதைக்கு ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது எந்த இடத்துல அது கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியாவா இப்போ மாறியாச்சு. ஸோ 25,700 to 26,000 இது வந்து முழுக்க முழுக்க ஸ்ட்ராங்கான 26,000 இது ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லைனா மாறியாச்சு. அதே மாதிரி இப்போ கீழே இறங்கி வரும்போது அதனுடைய குரூஷியல் பாயிண்ட் அப்படின்றத நம்ம எங்க பார்த்துட்டு இருக்கிறோம், அதனுடைய குரூஷியல் பாயிண்ட் வந்து இந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியால அது இப்போ உள்ள தலை நுழைச்சிருக்கு. இந்த ஏரியாவை ஹோல்ட் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். இல்ல இதை அது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய டிராவல் அப்படின்றது எதை நோக்கிய பயணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் கோ டுவர்ட்ஸ் 24,500 அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 24,500 அப்படின்றது நெக்ஸ்ட் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா நம்ம இங்க எடுத்துக்கலாம். கரண்ட்லி அதனுடைய குரூஷியல் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,950. ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல பேசிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் ஃபியூச்சர்ஸ் சப்போர்ட் 24,900 கூட வச்சுக்கலாம் நீங்க 950. ஓகே, ஸோ பிலோ திஸ் நம்ம என்ன பார்க்குறோம், த டார்கெட் அப்படின்றது 24,500. ஓகே, ஸோ இதை உடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 450 பாயிண்ட்டுக்கான ஒரு ஃபால் வரலாம். பட் திஸ் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் குரூஷியல் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்ல இப்போதைக்கு நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இன்ட்ராடே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அது முழுக்க முழுக்க நம்ம இன்ட்ராடே பேசிஸ்ல தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டடி பண்றோம். இது எந்த மாதிரியான வாய்ப்பு நமக்கு இப்போதைக்கு கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து கேப் அப் ஆகி வரிசையா இறங்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இறக்கம் அப்படின்றது இப்போதைக்கு எல்லாமே என்ன சொன்னாங்க, அக்டோபர் வந்து 7ஆம் தேதி இஸ்ரேல் நாள் குறிச்சிருக்கிறாங்க, ஈரான் அட்டாக் அப்படிலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலைமையில இப்ப என்ன நடக்குது, இப்போ ஓவரால் சினாரியோ என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் என்ன ஆயிடுச்சு, டவுன் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏற ஏற செல் பண்றதுதான் சரியான வழிமுறையா நம்ம வச்சிருப்போம். அதனால நம்ம செல்லுல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் மோஸ்ட்லி. குட் மார்னிங் ஆனந்த் சார், வசந்தன் ஸ்ரீது சார், சரவணன் சார், குட் மார்னிங். கலை, கோகுல், ஜனகிராம் சார், குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ ஆன் தி எலிமெண்ட் ப்ரொஃபசர். ஓகே, ஸோ இப்போ நம்ம செல்லிங்கான இடம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறோம். இப்போ இந்த இடம் வந்து
ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் அது ஈடுபடுறது நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இட் இஸ் ட்ரைங் டு ரீபவுண்ட். இது சின்னதா ஒரு ரீபவுண்ட். இதை புல் பேக் ரேலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல பார்க்கும்போது நமக்கு இந்த புல் பேக் ரேலி அப்படின்றது இட் கேன் பி ஸ்டாப்ட் எனிவேர் ஆன் த டாப். இந்த புல் பேக் ரேலி அப்படின்றது இட் கேன் ஹோல்ட் ஒன்லி ஃபார் சம் டைம் மேபி ரைட். இட் கேம் டவுன் டு 970 கிட்ட. ஓகே, குட் ரெக்கவரி. 60 பாயிண்ட் கிட்ட ரெக்கவரி ஆயிருக்கிறது நம்ம பார்க்கணும். சரி, இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ஏரியா ஃபர்ஸ்ட் நம்ம கையில வச்சுப்போம். அப்புறமா இத எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். Slowly looking into some good selling area ஏறி வரும்போது. ரைட். ஸோ நமக்கு 2 விதமான செல்லிங் ஏரியாவை நம்ம இங்க பார்க்குறோம். ஒண்ணு ஒரு இன்டர்மீடியட் ஏரியா. எஸ், இப்ப நம்ம இது ஏறி வர்றது ஒரு புல் பேக் ரேலி ஏறி வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த புல் பேக் ரேலிக்கு நமக்கு இப்போதைக்கு செல் பண்றதுக்கு ஒரு நல்ல இடமா நம்ம பார்க்குறோம். செல்லிங்கான ஒரு நல்ல இடம் அப்படின்றது இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ மே பிக்கப். இந்த இடத்துல நம்ம ஒரு செல்லிங் பிளான் பண்ணலாம். 24,156 4,156 ஆர் 160. இந்த இடம் வந்து ஒரு நல்ல செல்லிங் ஏரியாவா இருக்கலாம். இப்போ வாலட்டாலிட்டி நிறைய இருக்கு. 24,156 ஸ்டாப் லாஸ் 40 பாயிண்ட் வைக்கிறோம். 24,196 வச்சுக்கலாம். 40 பாயிண்ட் வச்சு நம்ம இந்த இடத்துல play this game. மேல இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். நான் இதுக்கு மேல வேணாம்னு நினைக்கிறேன். அதனால டேக் அ ஸ்மால் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ 24,000. அப்புறம் நம்ம கீழே 80 பாயிண்ட் கூட வைக்கலாம் டார்கெட். அதனால டார்கெட் அப்படின்றது வந்து ஐ வில் கீப் 80 பாயிண்ட்ஸ். ஸோ தட் வே 24,076. 24,076. சாரி, 25 போடணும். 25 ஏறி வந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல செல் பண்றதை பத்தி யோசிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஏற்றத்தை நான் கேப்சர் பண்ணலாமா சார்? ஏறிட்டே இருக்கே, நான் வேணா இதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னா, ஓகே, ஜென்ரலி நீங்க இந்த மாதிரி இந்த இடத்த யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் நான் பிடிக்கிறேன் சார். ஏற்ற 92க்கு மேல இது 156 அந்த கேப்சர் பண்ணலாமா? பண்ணலாம். Okay, only the risk takers can take it. So you want to take a breakout trade. Currently it is breaking out. So breakout buy. So 25,096. Okay, target எவ்வளோ? 25,156. Stop loss 25,056. So this is a breakout trader. ஏன்னா இந்த இடத்துல நிறைய அப்படி போய் இடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நிறைய உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் வீக்கா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. Okay, so currently, so this is a move from 950 to a beautiful move, right? 150 பாயிண்ட் கிட்ட ரெக்கவரி ஆயிருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். திஸ் இஸ் த சாய்ஸ். 25,150 இஸ் அவர் சாய்ஸ். பிரேக் அவுட் இஸ் யுவர் சாய்ஸ். நீங்க வேணும்னா ரிஸ்க் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஸோ ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ். 25,908. ஓகே, 25,000. 24,900 கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 150 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல போயிட்டு இருக்கு. 150 பாயிண்ட். ஓகே, 25,000 புட் ஆப்ஷன்ஸ் பத்தி நம்ம யோசிக்கலாம். when moves up we can buy 25,000 P stop loss 1120 and for the target of 45. இன்னும் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கூட தள்ளி வைக்கணும் வச்சுக்கோங்க. 5 பாயிண்ட் வச்சு பாருங்க 25 கூட. பட் இந்த ஏரியா வி ஆர் செல்லர்ஸ். ஸோ கரண்ட்லி இந்த இடத்துல இந்த செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றத இட் இஸ் அண்டர்கோயிங். இந்த செல்லிங் ப்ரெஷரை தாண்டிச்சு
ஆனால் இட் இஸ் ஸ்ட்ரகிளிங். இந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அதுக்கு தான் பிரேக் அவுட் வந்து இதுக்கு மேல நம்ம பிளான் பண்றோம். ஆல்ரெடி அது என்ன பண்ணிடுச்சு, அந்த இடத்துல தாண்ட முடியாம சிரமப்பட்டு வந்துருக்கு பார்க்குறோம். லெட் அஸ் see if it is breaking out then we will take. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இதுதான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸா எடுத்துக்கலாம். Primarily we want to be only sellers, right? Primarily we want to be only sellers because the overall scenario it is weak. So get all the opportunity to go short. Then Bank Nifty போயிடலாம் குயிக்கா. Let us see how the Bank Nifty works out. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளுமே போன நாள்ல என்ன பண்ணது அதையும் பார்த்துடலாம். நிஃப்டி ஸோ நிஃப்டி போன வாரம் என்னாச்சு அப்படின்றது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு அட்டெம்ப்ட் ஒன்று நடந்தது. ஓகே 24,406 அங்க வந்து என்ன பண்ணுச்சு ஒரு தடவை இட் மேட் அ குட் ரீபவுண்ட். குயிக்கா பாத்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ நம்ம இலையில வந்து உட்காந்து இட் இட் பவுன்ஸ்ட் பேக். ஏற்குறைய இந்த ஹை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் வெண்ட் அப் டு 456. ஸோ 402ல இருந்து 456 54 பாயிண்ட்டுக்கு பவுன்ஸ் ஆச்சு இந்த இடத்துல. பிகாஸ் கரண்ட் மூவ்ஸ் ஆர் ஸோ நான் வந்து 24,462 போட்டிருந்தேன். 56 வரைக்கும் போயிருந்தது டார்கெட், ரைட்? ஸோ ஆல்வேஸ் இது மாதிரி நாங்கள் ட்ரேட் ரிவ்யூ பண்றதுக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபேவரான சுச்சுவேஷன் வந்து திரும்பும்போது அட்லீஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் ப்ராஃபிட், ஸ்மால் பிரேக் ஈவன் அந்த மாதிரி கூட வெளியில வரணும். பட் நல்ல ப்ராஃபிட் தான் இந்த இடத்துல நமக்கு அது அந்த இடத்துல ஜர்க் கொடுத்ததை நம்ம பார்த்தோம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஓகே, பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். லெட் அஸ் see how பேங்க் நிஃப்டி இஸ் பிஹேவிங். பேங்க் நிஃப்டி இட் இஸ் கிவிங் a lot of strength. இந்த இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ஏரியாவா இப்போ அது டேர்னிங் அரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் லுக்ஸ் லைக் அ குட் பை ஏரியா. ஸோ கரண்ட்லி இது வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லைக்லி டு கிவ் சம் நைஸ் ரீபவுண்ட் கம்பேரிட்டிவ். இந்த இடத்துல இருந்து இட் இஸ் மேக்கிங் அ நைஸ் ரீபவுண்ட் அண்ட் வி ஆர் லுக்கிங் அட் a target of 51,880 கிட்ட. This is something like there is a big attempt. It's a big attempt to make a move. இதுல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வரலாமோ அப்படின்னு தோணுது. ரைட். ஸோ இதுலயும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாமோ அப்படின்னு தோணுது. கரெக்ட்லி இஸ் மேக்கிங் அ கம்பேக். இதுல எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம்? நமக்கு செல்லிங் அப்படின்றது ஆல்வேஸ் டே. செல்லிங் இஸ் அவர் ப்ரையாரிட்டி ஆஃப் த டே இன் ஜென்ரல். ஏறும் போதெல்லாம் நம்ம ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆல்வேஸ் வில் எக்ஸ்ப்ளோர். அண்ட் இஃப் இட் கோஸ் டு 51,902 we are seller. Sell at 51,902 and we'll have a stop loss 52,002 and for the target 51,702. So this is our selling area. என்னன்னா இதை உடைக்கும் போது என்ன ஆகலாம், ஒரு ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கூட வரலாம். இதுக்கு மேல ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம். பிரேக் அவுட் பை above 51,740. above 51,740, stop loss 51,640 and for the target of 51,902. நம்ம அங்க தான் ஷார்ட் போறோம், அதனால அதை டார்கெட்டா வச்சுக்கலாம். Yes, now it is breaking. We are going long. Yes, டைப் அடிச்சு முடிக்கிறதுக்குள்ளவே போயாச்சு.
Okay, so we are going long here and for the target of 51,902 and call option நீங்க எடுத்துக்கலாம் இந்த இடத்துல. Currently okay, கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கேப்ல இருக்கு. Okay, so now it is going hitting target levels. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரண்ட்லி ஆல்ரெடி இட் இஸ் மூட் அப். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது உண்மை, அதை யூஸும் பண்ணிருக்கலாம் நீங்க, அது வேற விஷயம். பட் ஆப்ஷன்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிடுச்சு, ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நிஃப்டிலையும் பிரேக் அவுட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பேங்க் நிஃப்டிலையும் ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம இதுல பைக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. செல்லுக்கு நம்ம இதுல பிளான் பண்றோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ செல்லுக்கு நம்ம என்ட்ரி ஆயிடுச்சு. let us see how this is going to play around. 21, yeah, right. So it is trying to break this area, but நம்ம stop loss stick on பண்ணிக்கங்க. So those who have taken a long here, then there is a money already, and the area பூராமே செல்லிங் தான். ஆல்ரெடி நம்ம செல்லிங்காக கொடுத்துட்டோம். இந்த ஏரியா எல்லாமே செல்லிங் தான். பார்க்கலாம். ஸோ நான் 52,002 கொடுத்துருக்கிறேன். 52,051 வரைக்குமே அந்த ஸ்டாப் லாஸ் இருக்கு. அதனால நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்றதுன்னா பண்ணுங்க. அதர்வைஸ் நோ ப்ராப்ளம். ஒன் ட்ரேட் யூ கிவ் யூ மணி, அதர் ட்ரேட் ஸ்டில் இந்த இடத்துல நம்ம பிளான் பண்ண இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கு, இட் ஸ்ட்ரகிளிங் இல்லையா. சி இந்த இடத்துல நம்ம இது வரைக்கும் கடைன்னு ஏறி வந்தது, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கணும். Yeah, as long it was making a big moves, currently it is struggling in this area. பட் இதை உடைச்சிடுச்சுன்னா then there could be another strong move. இடத்துல பார்த்தீங்கன்னா இதை உடைச்சிடுச்சு அப்படின்னா there could be strong. Okay, right. So bank nifty and nifty. So nifty நமக்கு இன்னும் செல்லிங் ட்ரிகர் ஆகல. we are waiting for the selling to trigger. ஸோ நிஃப்டி வந்து இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல கீழே திரும்பிச்சு அப்படின்னா then Nifty also will fall back. Okay, so this is the trading opportunity what we have explored for the day. நீங்க rules follow பண்ணுவீங்க அப்படின்னு நானும் நம்புறேன். Okay, so keep following the rules and the risk management is very, very important. So follow the rules and follow the risk management. I wish you all the best. We will meet tomorrow by 11 o'clock. Thank you, everybody. Bye-bye.